இரண்டு விதமான நினைவுகளோடு, இரண்டு விதமான வாழ்க்கைகளோடு ஒரு நாளும் நாம் வாழக்கூடாது. பறவை இனங்களிலே வௌவாலை குறித்து நாம் அநேகர் தெரிந்திருப்போம். ஆனால் வௌவாலை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதனுடைய பறவை இனங்களிலே பற்கள் உள்ள ஒரே ஒரு பறவை இனம் என்றால் அதுதான். அதனுடைய முகத்தை பார்த்தால் அது நரி போன்றதோ அல்லது ஒரு நாயை போன்றதோ அதனுடைய முகம் இருக்கும். அது ஒருவேளை மிருகங்களிடத்திலே அது போனால் நானும் மிருகம்தான், என்னுடைய வாயிலே பல் இருக்கிறது பார் என்று சொல்லி அதை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஒருவேளை அது பறவை இனங்களிடத்திலே போக முடியுமானால் நானும் பறவைதான், எனக்கும் சிறகுகள் அதாவது இறக்கை இருக்கிறது பார், பறவை இனங்களைப் போல என்னாலும் பறக்க முடியும் என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் வாழக்கூடாது. உலகத்தோடு போகும்போது நானும் உங்களில் ஒருவன் தான் என்று சொல்லி, ஆவிக்குரியவர்களோடு இணையும் போது நானும் உங்களில் ஒருவன் தான் என்று சொல்லி இரட்டை வாழ்க்கை ஒரு நாளும் வாழக்கூடாது. இந்த இரட்டை வாழ்க்கை என்பது ஆமேன், அந்த இரட்டை வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு ஆபத்து மிகுந்த ஜீவிதம். அது நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்துவிடும், நம்முடைய ஓட்டத்தை சிதைத்துவிடும், நம்முடைய காரியங்களிலே சாபத்தை கொண்டு வந்துவிடும். அப்படிப்பட்ட குந்தி நடக்கிற இரட்டை வாழ்க்கை ஒரு நாள் வேண்டாம். எழும்பு தேவ ஜனமே, உன்னைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எழும்பு தேவ ஜனமே, உன்னைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி காலத்திலே நிற்க வேண்டிய நபராய் நீதான் நிற்க வேண்டும். இந்த கடைசி காலத்திலே எழும்ப வேண்டிய நபராய் நீதான் எழும்ப வேண்டும். உன் மூலமாய் தான் கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவார். உன் மூலமாய் தான் கர்த்தர் ஒரு அசைவை கொண்டு வருவார். உன் மூலமாய் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீ தாமதப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன? இப்பொழுதே எழுந்து தேவ சமூகத்திலே உன்னை அர்ப்பணி. கர்த்தர் உன்னை கொண்டுதான் காரியங்களை நடப்பிப்பார்.